தோசை, பல்வேறு வகைகள். இந்த சுவையான உணவை எளிதாக எப்படி தயாரிப்பது என்று பார்ப்போம். தோசை என்பது அரிசி மற்றும் உளுந்தை புளிக்க வைத்து செய்யப்படும் ஒரு பிரபலமான தென்னிந்திய மெல்லிய அப்பம். இந்த உணவிற்கு தேவையான பொருட்கள்: இட்லி அரிசி, உளுந்து பருப்பு, வெந்தயம், மேத்தி, உப்பு, தண்ணீர், எண்ணெய் அல்லது நெய், உருளைக்கிழங்கு, வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி. படி 1. அரிசி மற்றும் உளுந்தை தனித்தனியாக கழுவவும். அரிசியை குறைந்தபட்சம் 4 முதல் 6 வரை மணி நேரம் தண்ணீரில் ஊற வைக்கவும். உளுந்து மற்றும் வெந்தய விதைகளை ஒன்றாக அதே அளவு நேரம் தண்ணீரில் ஊற வைக்கவும். படி 2. ஊறவைத்த உளுந்து மற்றும் வெந்தயத்தில் இருந்து தண்ணீரை வடியுங்கள். ஒரு ஈரமான கிரைண்டர் அல்லது சக்தி வாய்ந்த கலப்பான் பயன்படுத்தி கெட்டியான, ஊற்றக்கூடிய நிலைத்தன்மையை அடைய தேவையான அளவு தண்ணீர் சேர்த்து அவற்றை மிருதுவான மற்றும் மென்மையான மாவாக அரைக்கவும். மாவை ஒரு பெரிய கிண்ணத்திற்கு மாற்றவும். படி 3. ஊறவைத்த அரிசியில் இருந்து தண்ணீரை வடியுங்கள். அரிசியை தனியாக சற்று கொரகொரப்பான மாவாக அரைக்கவும். இதன் பதம் பருப்பு மாவு போல மென்மையாக இருக்கக்கூடாது, சற்று மணல் போல இருக்க வேண்டும். தேவையான அளவு தண்ணீர் சேர்க்கவும். படி 4. பெரிய பாத்திரத்தில் உளுந்து மாவு மற்றும் அரிசி மாவு கலவைகளை சேர்க்கவும். உப்பு சேர்த்து கைகள் அல்லது ஸ்பேட்டூலா பயன்படுத்தி நன்கு கலக்கவும். கைகளால் கலப்பது புளிக்கும் முறைக்கு உதவும். படி 5. பத்தை மூடி மாவை 8 முதல் 12 வரை மணி நேரம் அல்லது அதன் அளவு 2 மடங்காகி நுரை வரும் வரை ஒரு சூடான இடத்தில் புளிக்க விடவும். புளிக்கும் நேரம் அறையின் வெப்பநிலையை பொறுத்தது. படி 6. மாவு புளித்ததும் காற்றுப் பைகளை சிதைக்காமல் மெதுவாக கிளறவும். மாவு மிகவும் கெட்டியாக இருந்தால் ஊற்றும் பதத்திற்கு வர சிறிதளவு தண்ணீர் சேர்க்கவும். படி 7. ஒரு நான்ஸ்டிக் தோசைக்கல் அல்லது இரும்புக் கல்லை நடுத்தர சூட்டில் சூடாக்கவும். கல்லை எண்ணெய் அல்லது நெய்யால் சிறிதளவு தடவவும். படி 8. சுட்டுக் கொண்டிருக்கும் கல்லின் மையத்தில் ஒரு கரண்டி மாவை ஊற்றவும். மெல்லிய தோசையாக வர வட்ட வடிவமாக மாவை விரைவாக வெளிப்புறமாக பரப்பவும். படி 9. தோசையின் ஓரங்களிலும் மேலேயும் சிறிதளவு எண்ணெய் அல்லது நெய் விடவும். ஓரங்கள் சற்று முறுமுறுப்பாகி அடிப்பாகம் பொன்னிறமாக மாறும் வரை வேகவிடவும். படி 10. சாதாரண தோசைக்கு தோசையை கவனமாக பாதியாக மடித்து அல்லது சுருட்டி உடனடியாக பரிமாறவும். மசாலா தோசைக்கு பாதியாக மடிப்பதற்கு முன் தயாரித்த உருளைக்கிழங்கு மசாலா கலவையை தோசையின் ஒரு பாதியில் பரப்பவும். படி 11. விரும்பினால் சேர்க்கப்படும் மசாலா ஃபில்லிங்கிற்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி சூடாக்கவும். கடுகு சேர்த்து வெடிக்க விடவும். பெருங்காயம், கறிவேப்பிலை, நறுக்கிய இஞ்சி மற்றும் பச்சை மிளகாய் சேர்த்து 1 நிமிடம் வதக்கவும். நறுக்கிய வெங்காயத்தை சேர்த்து கண்ணாடி போல ஆகும் வரை வதக்கவும். மஞ்சள் தூள் மற்றும் மசித்த உருளைக்கிழங்கை சேர்க்கவும். நன்றாக கலந்து தேவையான அளவு உப்பு சேர்த்து சூடாக ஆகும் வரை சில நிமிடங்கள் சமைக்கவும். படி 12. மீதமுள்ள மாவிற்கும் இதே செயல்முறையை மீண்டும் செய்யவும். ஒவ்வொரு தோசை சுடுவதற்கு முன்பும் தேவைக்கேற்ப வாணலியில் எண்ணெய் தடவவும். அவ்வளவுதான். முழு செய்முறையையும் சரியான அளவுகளையும் விளக்கத்தில் உள்ள இணைப்பில் பெறலாம். வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்து சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.